சிதம்பரம் மக்களவை தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் பூமுட்லூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். இன்றைக்கு 45 உள்ளாட்சிகளில் மக்களை சந்திக்க வேண்டும். 1.5 மணி நேரம் தாமதமாக தொடங்கியிருக்கிறோம். நீண்ட நேரம் உங்களோடு பேச ஆசை. நான் நாள்தோறும் பேசுவதை நீங்கள் தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகளை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து விடுவார்கள். இடஒதுக்கீட்டு கொள்கையை சிதைத்து விடுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். 40 இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. பாஜகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் எளிய மக்களின் வாக்குகளை விடைபேச பார்ப்பார்கள். கோவில் கட்டி தருகிறோம் என்றார்கள், குளம் வெட்டி தருகிறோம் என்றார்கள். என்ன கோரிக்கைகளானாலும் அதை உடனே செய்து கொடுப்போம் என்றார்கள். ஆசை காட்டி மயக்குவார்கள், புகழை காட்டி ஏய்க்க பார்ப்பார்கள். நாம் ஏமாந்துவிடக் கூடாது. இது ஒரு தொகுதிக்கான பிரச்சனை அல்ல, இது ஒரு தேசத்துக்கான பிரச்சனை. இது இந்த தேர்தலுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, நமது அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்கான பிரச்சனை. யார் நாட்டை ஆளுவது என்பது வெறும் 2 கட்சிகளுக்கிடையான போட்டி அல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையோடு தொடர்புடையது. அதை நாம் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள வாக்காள பொதுமக்களே, இன்றையில் இந்த 2-3 நாட்களில் மிக கவனமாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் சீண்டுவார்கள், தூண்டுவார்கள். அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்துவிடக் கூடாது. இந்த 3-4 நாட்களுக்கு யார் என்ன செய்தாலும் அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய இலக்கு வாக்கு, நம்முடைய இலக்கு வெற்றி, நம்முடைய இலக்கு ஆட்சி மாற்றம், நம்முடைய இலக்கு மோடியை விரட்டி அடிப்பது, பாஜக அரசை விரட்டி அடிப்பது. ஆகவே இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும். அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள், பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.